Hi friends, நீங்கள் பார்த்துட்டு Mr.Adam சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேனில் ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சூப்பரான கிட் ஒன்று செஞ்சுருக்கோம். வீட்டில் உள்ள வேஸ்ட் டப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள குச்சி அதெல்லாம் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம கிட் ஒன்று செஞ்சுருக்கோம். அந்த கிட்டை வச்சு நம்ம வீட்டில் உள்ள ஃபேனில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணலாம். கிட்ட எப்படி செய்கிற மாதிரி இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த்தாக ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நம்ம குச்சி ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சைக்கிள் டியூப் வேணும். இந்த டியூப் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கம்பு அதில் வந்து மேலே சுற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி நான் டைட்டாக சுற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வேணும். சின்னமாக உள்ள ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். கைஸ் அந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மேலே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டியூப் சுற்றி வச்சுருக்கோம்ல கம்பு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கிட்டேன். அந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி நல்லா ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஹார்லிக்ஸ் டப்பா வேணும். இந்த மாதிரி கொஞ்சம் கனமான டப்பா எதாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமாக இருக்கணும் அவ்வளோதான். நான் வந்து ஹார்லிக்ஸ் டப்பா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 கோடு மாதிரி போட்டுக்கிறேன். லைன் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரே சைடு மாதிரி மேலேயும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு அந்த சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழ் சைடில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும்னு நினச்சேன். நான் ரவுண்ட் ஷேப்பில் வரலது ஓரளவு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் பாட்டில் வந்து இது மாதிரி வச்சு மாட்டினதுக்கப்புறம் அதோட மூடி இருக்குல்ல அதையும் வச்சு டைட் பண்ணிட்டேன். நல்லா டைட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பழைய துணியை வந்து வேணும். பழைய துணியை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உள்ளே வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய துணி வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து கிளிப்பு போட்டுக்கிட்டேன். கிளிப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிற்கிற காணி பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அட்டை பாக்ஸ் வந்துச்சு. அட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதுக்கு மாதிரி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டை பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நிற்கல. அதனால் பார்த்தீங்கன்னா வேறு அட்டை பாக்ஸை வச்சு நிப்பாட்டிட்டேன். துடைக்கும் போது மேலே வந்து டஸ்ட்டு வந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேனில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னா இப்போ இந்த டஸ்ட் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கிட்ட அதில் மாட்டிக்கும். அந்த மாதிரி மாட்டிட்டு அதில் அந்த மாதிரி துடைக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணுது. நான் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுலனா கொஞ்சம் மீடியமாக வச்சு க்ளீன் பண்ணுது. ரொம்பவும் சொல்ல முடியாது, நான் ஒரு நார்மலாக க்ளீன் பண்ண சொல்லலாம் அவ்வளோதான். ஒரு 75% பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது. ரொம்பவும் சூப்பராக க்ளீன் பண்ண சொல்ல முடியாது, ஒரு பேசிக்காக அப்படி க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி கைஸ். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பெரியவங்க கூட ஃபேன் டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கைஸ். பாய்.